10,000 வருஷத்துக்கு பழமையான ஒரு பசில் பாக்ஸ் வந்து உங்கள்கிட்ட யாரோ குடுக்குறாங்க. இதில இருக்க ஃபோட்டோவ வந்து நீ திரும்ப ரீகிரியேட் பண்ணு, ரீபில்ட் பண்ணுன்னு சொல்லி குடுக்குறாங்க. ஆனா ரெஃபரன்ஸுக்கு அந்த பாக்ஸ் மேல இருக்க ஃபோட்டோவோ, இல்ல எதுவுமே கிடையாது உங்கள்ட்ட. போக அந்த பீஸ எடுத்து அரேஞ்ச் பண்ணலான்னு போறப்போ, அதிலேயே சில பீஸ்லாம் காணாம போயிருக்கு. இப்போ இத எப்படி நம்ம ரீபில்ட் பண்ண போறோம்? எத வச்சு ரீபில்ட் பண்ண போறோம்? எதுவுமே தெரியாம, இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு, கொலோசல் பயோசென்சஸ்ல இருக்க சயின்டிஸ்ட் பண்ணதும் இந்த டயர் வுல்ஃப் கேஸ்ல அதுதான். ஸோ அவங்க ஏன் டயர் வுல்ஃபை எப்படி திரும்ப கொண்டு வந்தாங்க? அது ஆக்சுவலாக டயர் வுல்ஃபா? இதுக்கு முன்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? நம்மளால் திரும்ப டைனோசர்ஸை இது மாதிரி கொண்டாட முடியுமா? இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு சின்ட்ரோபி. ஸோ டயர் வுல்ஃப்னா என்னது? ஒரு 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா எர்த்தோட அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதன் காரணம் என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த டெரெஸ்ட்ரியல் ரீஜன் வந்து ஐஸால் கவர் ஆகப்பட்டிருந்துச்சு. அப்போ வாழ்ந்த ஆர்கானிசம்ஸ் லைக் இந்த உல்லி மேமத், சேபர் டூத் மாதிரியான விலங்குகளுக்கு நடுவில் ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டராக வாழ்ந்த ஒரு ஓநாய் கூட்டம் தான் இந்த டயர் வுல்ஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மேஜர் ப்ரே வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய பெரிய பைசன், காட்டெருமையிலே ரொம்ப பெருசாக இருக்கும்ல. ஸோ அந்த நார்த் அமெரிக்கன் ரீஜனில் பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பைசன்ஸ் அண்ட் அப்புறம் வந்து குதிரைகளை தான் வந்து இது மேஜராக வேட்டையாடி சாப்பிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போது நம்ம பார்க்குற நிறைய ஓநாய் கூட்டத்தை விட வந்து பல மடங்கு எப்படி சொல்ல, சைஸ்லேயும் சரி, பவர்லேயும், ஸ்ட்ரென்த்லேயும் சரி, பல மடங்கு ஜாஸ்தியாக இருந்த ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டர் தான் வந்து டயர் வுல்ஃப்ஸ். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பிரிடோட்டரியல் கம்யூனிட்டி எப்படி எக்ஸ்டிங்க்ட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எர்த்தோட அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதன் காரணமாக வந்து அங்கே இருக்க பனியெல்லாம் உருக ஆரம்பிக்குது, சீ லெவல் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்கே இருக்க ப்ரே ஸ்பீஷீஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்குது, இதுக்கு அடாப்ட் ஆக முடியாமல். ஸோ ப்ரே இல்லாமல் இந்த ப்ரிடேட்டர்ஸும் பசியால் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்குது. இது என்ன ஆகுது, இவென்ச்சுவலாக அதோட கவுண்ட்ஸ் வந்து அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குது அண்ட் இவென்ச்சுவலி அது எக்ஸ்டிங்க்டும் ஆயிடுது. ஸோ இதோட ஃபாசில்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருந்துச்சு, இவங்களுக்கு எங்கேருந்து அந்த டிஎன்ஏ பிரிண்ட்ஸ்லாம் கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, லாப்ரியா டார்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஸோ இந்த டார்பிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் வந்து சில ரீஜனில் வந்து சகதி மாதிரி இந்த தார் வந்து அப்படியே வெளியே வரும். ஸோ இந்த ஊசாகிற தாரில் வந்து அனிமல்ஸ் வந்து உள்ளே போகிறப்போ வெளியே போக முடியாமல் உள்ளே ஸ்டக் ஆகிடும். ஸோ அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால வெளியவும் போக முடியாது. அதோட வெயிட் காரணமாக வந்து கீழே ரொம்ப கிராவிட்டி புல் பண்ணுறப்போ ரொம்ப டெப்த்துக்கு போயிடும். ஸோ வந்து சஃபகேட் ஆகி செத்துரும். ஸோ இந்த சாகிற அனிமல்ஸ்லாம் வந்து அந்த தாருக்குள்ளே அப்படியே ஃபாசிலைஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபாசிலைஸ்டு போன்ஸ், அந்த டிஎன்ஏ மெட்டீரியலை தான் வந்து கொலோசல் பயோசைன்சஸில் வந்து யூஸ் பண்ணி இந்த ரிவைவலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொலோசல் பயோசைன்சஸ்க்கு இதில் என்ன கிடைக்க போகுது? அவங்க எதுக்கு எக்ஸ்டென்ஷனை திரும்ப கொண்டு வரணும்? நேச்சுரலாக அழிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம எதுக்கு திரும்ப கொண்டு வரணும்? இதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2050 நம்மகிட்ட இருக்க half ஆஃப் த ஸ்பீஷீஸ் கவுண்ட் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது. ஸோ வந்து அதை திரும்ப கொண்டு வரதுக்கு நம்மகிட்ட ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கணும், ஒரு வழி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பை 2050 நம்மகிட்ட இருக்க half ஆஃப் த ஸ்பீஷீஸை நம்ம இழந்துருவோம். ஸோ இதை டேக்கிள் பண்ணுற விதமாக வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்டிங்க்ட் ஆன அனிமல்ஸை வந்து நாங்கள் திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் வந்து இந்த டயர் வுல்ஃப். ஆக்சுவலாக இந்த கொலோசல் பயோசைன்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த உல்லி மேமத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மிஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த எக்கோசிஸ்டம் ரீபேலன்ஸுக்காக திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டர் நம்ம கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டயர் வுல்ஃப். ஆக்சுவலாக அவங்களோட மிஷன் வந்து உல்லி மேமட்ஸை வந்து ரிவைவ் பண்ணணும்னு தான் இருந்துச்சு. சரி, இப்போ இவ்வளவும் பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம திரும்ப கொண்டாட போகிறோம்? நம்மள்கிட்ட வந்து ஏதோ ஒரு 4-5 போன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபாசில் எவிடென்சஸ் இருக்குது, கொஞ்சம் டிஎன்ஏ இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து உடஞ்சி போய் பிச்சு கிடக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்? டயர் வுல்ஃபை எப்படி நம்ம திரும்ப கொண்டு வர போகிறோம்? இதுக்கு கொலோசல் எடுத்துக்கிட்ட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்ன நமக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் நம்ம சேகரிக்கணும். ஸோ வந்து நமக்கு கிடைச்ச போன்ஸு, டீத்து, டிஎன்ஏ சாம்பிள் இதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அந்த நான் சொன்னேன்ல லாப்ரியா, டார்பிட்ஸ், இந்த மாதிரி நிறையா இடங்கள்லேருந்து அந்த போன்ஸு, ஃபாசில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து டிஎன்ஏவை அவங்க சுரண்டி எடுக்கிறாங்க. டிஎன்ஏ என்னது? டிஎன்ஏ தான் வந்து ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஸோ நம்ம டிஎன்ஏல வந்து ஏடிஜிசி அப்படின்னு ஒரு 4 பேஸ் பேர் தான் வந்து விதவிதமான சீக்வென்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து நம்ம ஜீனோம் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜீனோம் டேட்டா நம்மளோட ஒவ்வொரு செல்குள்ளேயுமே இருக்குது.
ஸோ இந்த ஒரு செல் வந்து ஸ்டோராக இருந்தாலும் அதோட மொத்த டிஎன்ஏ டேட்டாவே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்மகிட்ட இந்த பிச்சு கிடைத்த டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு நிறையா கலெக்ட் பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரீஅசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதை நம்ம ரீட் பண்ணணும். அது என்ன மாதிரி ஏடிஜிசி வந்து அப்படியே இருக்காது. ஏஏடிடிஜிசி அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அதை ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரீஅசம்பிள் பண்ணணும் எல்லா டிஎன்ஏ டேட்டாவையும். இதை ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு அது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். நம்மளால ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு ஸ்பெஷலான சாஃப்ட்வேர்ஸ் வேணும், கம்ப்யூட்டர்ஸ் வேணும். ஸோ டெக்னிக்ஸ் வந்து நமக்கு நிறையா நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அந்த டைரோல்ஃப்ஸ்க்கு அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த சீக்வன்ஸ் அவங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை இப்போ நம்மகிட்ட இருக்க டிஎன்ஏ எவிடன்ஸ், அதாவது இப்போ உயிர் வாழ்கிற மேமல்ஸோ இல்லை அதோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸான அனிமல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரே உல்ஃப்ஸு, டாக்ஸு, இந்த மாதிரியான அனிமல்ஸ் கூட வந்து அதை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு இதுலேருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா இப்போ கிரே உல்ஃப்ஸுக்கும் ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் தான் இருக்கும். இப்போ 4 காலில் இருக்கணும்னா அந்த 4 காலுக்கு என்னென்ன சீக்வன்ஸ் இருக்கணுமோ ஜீன் சீக்வன்ஸ் அதுதான் வந்து இந்த 4லேயுமே இருக்கும். இந்த கிரே உல்ஃப்ஸ்லேயே அதான் இருக்கும், டயர் உல்ஃப்ஸ்லேயே அதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிமிலரான சீக்வன்ஸ்லாம் எந்தெந்த சீக்வன்ஸ் மாறுபடுது அப்படின்னு ரெண்டே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ மொத்தம் 4 மேஜரானது கண்டுபிடிச்சிருக்காங்க. மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர் உல்ஃப்ஸோட ஜாஸ் தாடை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பெருசாகவும் இருந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட போன் டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு, போக போன் சைஸுமே வந்து பெருசாக இருந்திருக்கு. இதன் காரணமாக வந்து அதோட போன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு டயல்ஸோடது கிரே உல்ஃபோட கம்பேர் பண்ணுறப்போ. ஆல்சோ அதோட ரோமம் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கோல்டான டெம்பரேச்சரில் வாழ்ந்ததுனால அதோட ஃபர் வந்து இன்னும் திக்காகவும் டென்ஸாகவும் இருந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வாழ்ந்த எக்கோசிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அங்கே இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த டயர் உல்ஃபோட இம்யூன் சிஸ்டமும் பில்ட் ஆகிருந்திருக்கு. ஆனால் இந்த கிரே உல்ஃபோட இம்யூன் சிஸ்டம் வந்து அது வாழ்கிற எக்கோசிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பில்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ வந்து இந்த இம்யூன் சிஸ்டத்தில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 16 ஜீன்ஸை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க கொலோசன். இதை ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்பர்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் மூலயமா வந்து இதை வந்து எப்படின்னா கட் அண்ட் பேஸ்ட் மெக்கானிசம் மாதிரி சொல்லலாம். ஸோ வந்து அவங்களுக்கு டிசைடான ஒரு கேரக்டரை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு கேரக்டரை வந்து கட் பண்ணிடுறாங்க. இது எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு பழைய கார் இருக்குது, ஒரு சாதா கார் இருக்குது. அந்த காரை வந்து நீங்கள் ஒரு மான்ஸ்டர் ட்ரக்காக உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இன்ஜினை மாற்றணும், அதில் இருக்க டயர்ஸை மாற்றணும், அதோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம அப்படியே ஒவ்வொன்றா மாற்றினா அந்த மான்ஸ்டர் ட்ரக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். கொலோசல் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் பிச்சு எறிஞ்சிட்டு அதோட இன்ஜினு, டயர், ட்ரக்கு எல்லாத்தையும் புதுசாக அந்த மான்ஸ்டர் ட்ரக் ஏற்ற மாதிரி போட்டு சாதா காராக இருந்ததாக சூப்பர் காராக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. இதே கேஸ் தான் நம்ம கிரே உல்ஃப்லையும் நடந்திருக்கு. சாதா கார்னா நம்ம கிரே உல்ஃபை சொல்கிறோம், சூப்பர் கார்னு நம்ம டயர் உல்ஃபை சொல்கிறோம். ஸோ சாதாவாக இருந்த அந்த கிரே உல்ஃபை அதோட ஜீனமில் வந்து எடிட்லாம் பண்ணி அதை ஒரு டயர் உல்ஃபாக மாற்றிட்டாங்க. ஸோ வந்து இது வந்து டயர் உல்ஃபோட கம்பேர் பண்ணுறப்போ அதோட கம்ப்ளீட் டிஎன்ஏ டேட்டா இப்போ பிறந்திருக்க அந்த குட்டியில் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு நம்ம பின்னாடி வரும். இப்போ நம்மகிட்ட டிஎன்ஏ இருக்குது, டயர் உல்ஃப் வந்து இப்படி தான் இருந்திருக்கலாம், இந்த சில சேஞ்சஸோட தான் இருந்திருக்கலாம், டிஎன்ஏ சேஞ்சஸோட தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎன்ஏ நம்மகிட்ட இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு உல்ஃப் பப்பியாக மாற்றணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா இதை ஒரு எம்ப்ரியோக்குள்ளே போடணும். ஸோ இதுக்கு கம்பேட்டபிளான ஒரு எம்ப்ரியோ எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயர் உல்ஃபோட ரிலேட்டடான ஒரு அனிமலோட தான் இருக்கும். ஸோ டயர் உல்ஃபோட எது ரிலேட்டடான அனிமல் நம்ம ஃபஸ்ட்டு தேடணும். ஸோ 2021 ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயர் உல்ஃபோட ஆன்செஸ்ட்ரியை வந்து ஃபைலோஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு எந்தெந்த உல்ஃப்ஸ் வந்து டயர் உல்ஃபோட அதோட ஆன்செஸ்டர்ஸை ஷேர் பண்ணுது, ரொம்ப சிமிலராக இருக்குது, அதோட டிஎன்ஏவும் இப்போ ஹியூமனும் சிம்பான்சியும் ஹியூமனும் ஏப்பும் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த டயர் உல்ஃப் வந்து எதோட ரொம்ப க்ளோஸாக இருக்குது, எதோட அதோட ஜீனை வந்து ரொம்ப க்ளோஸாக ஷேர் பண்ணிக்குது டிஎன்ஏவை அப்படின்னு அவங்க பார்க்குறப்போ எதோடையுமே கிடையாது. ஆமாம், இதை வந்து கிரே உல்ஃப்லேன்னு சொல்கிறாங்க. பட் கிரே உல்ஃபுக்கும் டயர் உல்ஃபுக்கும் காமன் ஆன்செஸ்டர்ஸ் கிடையாது. அதாவது காமன் ஆன்செஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி இருந்திருக்காங்க, அது டைவர்ஜ் ஆகி அதுக்கப்புறமே அதுக்கு காமன் ஆன்செஸ்டர்ஸ் நிறையா மாறிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா அது கிரே உல்ஃப் தான். பட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதுவும் டயர் உல்ஃபும் வந்து காமன் ஆன்செஸ்டர்லேருந்து வந்ததான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஸோ இருக்க டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிரே உல்ஃப் ஓவம்குள்ளே போடுறாங்க. ஸோ
கிரே உல்ஃப்குள்ளே இருக்க அந்த ஓவமில் இருக்க டிஎன்ஏவை வெளியே எடுத்துகிட்டு இந்த டயர் உல்ஃபோட ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா இந்த டிஎன்ஏவை உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்டுட்டு சரகேசி மூலியமாக, அதாவது ஒரு நாய்க்குள்ளேயோ இல்லை ஒரு உல்ஃப்குள்ளேயோ இந்த முட்டையை இன்ஜெக்ட் பண்ணி அங்கே மல்டிப்ளை ஆக வச்சு அதை குட்டியாக மாற்றுறாங்க. இப்போ வந்து ஒரு டயர் உல்ஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் முக்கியமான கேள்வி என்ன இதில் அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னா, இப்போ பிறந்த உல்ஃப்ஸ் வந்து 100% டயர் உல்ஃப்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து டயர் உல்ஃபோட ஜீனோமையே திரும்ப கொண்டு வர கிடையாது. ஆல்ரெடி இருக்க ஒரு கிரே உல்ஃபோட டிஎன்ஏவை எடுத்து அதில் பட்டிட்டிங்கரிங் பார்த்து அதை திரும்ப ஒரு முட்டைக்குள்ளே போட்டு வளர்த்துருக்காங்களே தவிர இது வந்து கம்ப்ளீட்டாக 100% டயர் உல்ஃப்ஸ் கிடையாது. இது வந்து டீஎக்ஸ்டிங்ஷன் கிடையாது. இதை வந்து பெட்டராக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான டேர்ம் வந்து ஃபங்க்ஷனல் அப்ராக்சிமேஷன் நம்ம சொல்லலாம். இது வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு அனிமலோட டிஎன்ஏவை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து நம்ம டயர் உல்ஃப்ஸ் கூட கம்பேர் பண்ணுறமே ஒழிய, டயர் உல்ஃப்ஸுக்கு இருந்த ஜீனோம் வந்து கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்திருக்கும். இப்போ இருக்க டயர் உல்ஃப்ஸும் நம்ம திரும்ப கொண்டு வந்திருக்கோம்ல, அந்த டயர் உல்ஃப்ஸோட ஜீனம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்போ நமக்கு வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ மேட்ச் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும்னா, நமக்கு 100% டயர் உல்ஃபோட ஒரு ஜீனோம் டேட்டா இருந்தால் மட்டுமே அந்த டேட்டாவையும் இப்போ இருக்க டயர் உல்ஃபோட டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ எந்தெந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்குது, ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் எதனால் வருது, ஸோ ஒரிஜினல் டயர் உல்ஃபில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருந்திருக்கு, அதோட டிஎன்ஏ செட் எப்படி இருக்குது, ஜீனோம் செட் எப்படி இருக்குது, இப்போ இருக்க டயர் உல்ஃப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு 100% டயர் உல்ஃபோட டிஎன்ஏ கிடைச்சா மட்டும்தான் அதை வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். பட் இப்போ இருக்கிறது வந்து டயர் உல்ஃபான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் அப்ராக்சிமேஷன் தான். இது வந்து கிட்டத்தட்ட டயர் உல்ஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆக்சுவலாக நம்மளால் டைனோசர்ஸை திரும்ப கொண்டாட முடியுமா? இங்கே தான் வந்து ஒரு ரியாலிட்டி வந்து ஒரு மெல்லிய கோடு ஒன்றும் வரையுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேமல்ஸை வந்து திரும்ப கொண்டாடுறதுக்கு நம்மகிட்ட இப்போ சில அதோட ரிலேட்டிவ்ஸ் இன்னும் இருக்குது. என்ன சொல்கிறதா, இப்போ ஒரு டயர் உல்ஃப்காக நம்மகிட்ட ஒரு கிரே உல்ஃப் இருக்குது, உள்ளி மேமத்துக்காக நம்மகிட்ட எலிஃபென்ட் இருக்குது. ஸோ இதோட கொஞ்சம் ரிலேட்டடான ஸ்பீஷீஸும் அனிமல்ஸும் இன்னும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ வந்து அதை கொண்டாட வந்து கொஞ்சம் ரிலேட்டிவாக ஈஸின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் டைனோஸரோட க்ளோஸ் ரிலேட்டட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனும் பேர்ட்ஸும் மட்டும்தான். ஸோ அதுவும் டைனோசர்லாம் அழிஞ்சு போய் கிட்டத்தட்ட ஒரு 65 மில்லியன் வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அதோட டிஎன்ஏவை எடுத்தாலுமே அதை வந்து திரும்ப கம்ப்ளீட்டாக ஒரு டைனோசராக கொண்டு வரதுக்கு நம்மகிட்ட இப்போதைக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது, எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஸோ இப்போ வரைக்குமே ஜுராசிக் பார்க் வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். அதை வந்து ஒரு ரியாலிட்டி ஆக்க நம்மளால் முடியாது இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு. ஸோ வந்து யாரும் பயப்படாங்கன்னா ஜுராசிக் பார்க் இப்போதைக்கு நடக்காது.